இன்னைக்கு சைனா அவங்களுடைய டாரிஃபை ஏத்தனவனே ஏன் கையாமையான்னு கத்துறாங்க? எக்ஸ்போர்ட் கொஞ்சம் உங்களுக்கு குறையுதுங்கிறப்போ உள்ள இருக்கிற வியாபாரத்துல கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்க. இந்தியா கிட்ட இருந்து இம்போர்ட் அவங்க வாங்குறது அதோட டாரிஃபை ஏன் ஏத்திருக்கா தெரியுமா? இந்தியா அமெரிக்கா கிட்ட இருந்து இறக்குமதி பண்றதுல கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. சோ அதுக்கு ரெஸ்பான்ஸா தான் அவர் அதை பண்றாரு. அது மட்டும் இல்லாம ரஷ்யா கிட்ட இருந்து நம்ம ஆயில் வாங்குறத தடை பண்றதுக்காகவும் பண்றாரு. தம்பிகளா 2 பாயிண்ட். ரஷ்யா கிட்ட இருந்து ஆயில் நாம வாங்கலன்னா பெட்ரோல் விலை இன்னைக்கு 105 ரூபா வரைக்கும் வாங்கிட்டு இருக்கீங்களா? அது 155 ஆகும். தயாரா? அமெரிக்கா கிட்ட நம்ம டீல போட்டுக்கிட்டு அவங்களுடைய எக்ஸ்போர்ட் வேல்யூ அவங்களுடைய இம்போர்ட்டை நம்ம குறைச்சிடலாம், அவங்களும் நம்மளுடைய இம்போர்ட்டை குறைச்சிருவாங்க. ஓகேவா? உங்களுக்குலாம் 155 ரூபாய்க்கு பெட்ரோல் வாங்கணும், ரெடியா? நீங்க அதை யோசிச்சுக்கோங்க. ஆனா நம்ம ரஷ்யா கிட்ட இருந்து வாங்குறதுனால தான் இந்த பக்கம் இருக்கிற பங்களாதேஷ் 240 ரூபாய்க்கு பெட்ரோல் விற்கிறான், கீழே இருக்கிற ஸ்ரீலங்கா 255 ரூபாய்க்கு பெட்ரோல் விற்கிறான், மேல இருக்கிற பாகிஸ்தான் 256 ரூபாய்க்கு பெட்ரோல் விற்கிறான். அப்ப கூட பெட்ரோல் கிடைக்காது. வேற நம்ம 105 ரூபாய்க்கு பெட்ரோல் வித்துக்கிட்டு இருக்கோம். அதுக்கு காரணம் ரஷ்யாவுடனான டீல். அந்த டீலை முடிக்க சொல்லி அமெரிக்கா கேட்கறாங்க. முடிக்கிறது உங்களுக்கு ஓகே, நீங்க சொல்லுங்க. 155 ரூபாய்க்கு பெட்ரோல் வாங்கணும். பாயிண்ட் 2, அமெரிக்கா கிட்ட இருந்து வரக்கூடிய இம்போர்ட்டுக்கு நாம ஒரு 17% ஆவரேஜ் டாக்ஸ் விதிக்கணும். அப்படி போடுறதுனால தான் உள்நாட்டுடைய வியாபாரம் இன்னுமே கொஞ்சம் நல்ல பெட்டரா இருக்கு. நான் என்ன சொல்றேன், இப்ப உள்நாட்டு உற்பத்தியை அதிகமாக்கிறதுக்கு இதை பயன்படுத்திக்கங்க சார். 1 இல்ல 2 இல்ல சார், 1,52,000 ஸ்டார்ட் அப் கம்பெனி இந்தியாவில் உருவாயிருக்கு கடந்த சில வருடங்கள்ல, கடந்த 6-7 வருடங்கள்ல மட்டும். அப்ப உள்நாட்டு உற்பத்தியை விவசாயிகள் அதிகப்படுத்துங்க. 70 கோடி பேர் விவசாயத்தை நம்பி இருக்காங்க இந்தியாவில் இன்னமும். அந்த 70 கோடி பேரு இந்த அமெரிக்கன் இம்போர்ட் வேல்யூ கொஞ்சம் ஜாஸ்தி வைக்கிறதுனால தான் அவனோட வியாபாரம் ஓரளவுக்கு ஈக்குவலா இருக்கு. அப்ப இந்தியர்கள்லாம் நீ என்னுடைய இம்போர்ட் வேல்யூ, இந்தியன் ப்ராடக்ட்ஸோட இம்போர்ட் வேல்யூ நீ ஜாஸ்தி ஆகிட்டல ட்ரம்ப், நாங்க இனிமே அமெரிக்கன் பொருட்கள் அவ்வளவா வாங்க மாட்டோம், இந்திய பொருட்கள் வாங்குவோங்க. நில்லுங்க பிரதர். இந்தியன் மார்க்கெட்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் தான் ட்ரம்ப் இந்த வேலை பார்க்கறாரு. அந்த இந்தியன் மார்க்கெட்டை இந்தியாவுக்கே கொடுங்க பிரதர். பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்டு விவசாயத்தை பத்தி சூர்யா நடிக்கும் போதும், உள்நாட்டு உற்பத்தியை பத்தி விஜய் சேதுபதி நடிக்கும் போதும் படத்துல பாக்குற நீங்க இந்தியன் ப்ராடக்ட்ஸ் அதிகமா வாங்க ஆரம்பிங்க. ட்ரம்ப் போட்ட இந்த ஒரு பிரச்சனையே நம்ம ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா பயன்படுத்தி நம்ம உள்நாட்டு உற்பத்தியாளர்களை குஷிப்படுத்துவோம்.